ஒழிக்கணும், தற்சார்புக்கு நம்ம வரணும். மரத்தோட பேசுறாரு. ஏன்னா மரத்தோட பேசுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வந்து எவ்வளவு முக்கியங்க. பிறக்கும் போது நம்மளுக்கு தொட்டில் கட்டி போடுறது அந்த மரத்துல. நம்மளுக்கு வந்து அன்றாட பயன்பாட்டில் இருக்கிறது மரம். ஊதுபத்தில இருந்து சாம்பிராணில இருந்து நம்ம பயன்படுத்துற அத்தனை பொருட்களும் மரத்துல வருது. ஏன் நம்ம செத்தவனா பானை கட்டி தூக்குறது கூட மரம்டா. மரத்தோட பேசுறாருங்கிறாங்க. மரம் வந்து வரம். ஆனா காத்து வேணும், நல்லா காத்து வேணும், நுங்கு வேணும், நல்லா மாங்காய் வேணும், மாம்பழம் நல்லா வகையா வேணும், திராட்சை பழம் வேணும், கொய்யாக்காய் வேணும். ஆனா காலையில 5 மணிக்கு ஆட்டுக்கறியில் போய் நிற்பான். ஆட்டுக்கறி வாங்கி வந்து நல்லா சாப்பிடணும், சூப்பு வச்சு குடிக்கணும், நல்ல எலும்பு திங்கணும், ஆட்டுக்கால் பாயா, மூளைக்கறி, கொத்து கறி, ஈரல், கொடல் எல்லாம் தின்னீங்கல்ல. அதுக்கு எவன் அப்பா ஆடு வளர்க்கறது? ஆடு வளர்த்தா வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறி கிடைக்கும். ஆட்டுக்கறி வேணும், மாட்டுக்கறி வேணும், பால் வேணும், எல்லாம் வேணும். ஆடு மாட்டோட பேசக்கூடாது. பேசுற எங்க தலைவர் வந்து முட்டாள் கிடையாது, அறிவாளி. ஓசியில் அரிசி கிடைச்சதா? 1000 ரூபாய் வந்துச்சா? மேக்கப் போட்டிங்களா? யாரு கேட்கிறா? 1000 ரூபாய் இலவசமாக கொடுக்கும் இந்த அரசாங்கம் நம்மளை பார்த்து கேட்குது. தற்சார்பு என்றால் என்னன்னு நிறைய பேருக்கு புரியாது. என்ன கேட்குறாங்கன்னா, என்னடா சீமான் என்ன பண்ண போறாரு? தற்சார்புங்கிறாரு, மாட்டோட பேசுறாரு, மரத்தோட பேசுறாரு, ஆடோட பேசுறாரு, தண்ணி கிட்ட போய் பேசுறாரு. இவர் உண்மையிலே வந்து நல்ல மனநிலையில தான் இருக்காரா? நாங்கள் எல்லாம் பாருங்க கூகுளில் மேலே ராக்கெட்டில் பறந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து புது யுகத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த நாம் தமிழர் கட்சியில் சீமான்னு ஒருத்தர் சும்மா பழைய காலத்துக்கு போய்கிட்டு இருக்காருன்னு கேலி பண்றார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பா நாமல் முதற்கொண்டு வீட்டுக்கு 10 ஆடு வளர்த்தோம். ஆடு குட்டி போடும், அது பெருகும், அதை வித்து பணமாக்குவோம். வீட்டுக்கு 4 மாடு வளர்த்தோம், பால் கறப்போம், நல்ல வக்கடையா குடிப்போம், ஊருக்கெல்லாம் விநியோகம் பண்ணோம், விற்போம். வாழை மரம் நட்டு வச்சா நாம அறுத்து திம்மா, கல்யாணத்துக்கு கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம். மரத்தை வளர்த்தாங்க. மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம்னு வளர்த்து நல்லா கனியை பறிச்சு சாப்பிட்டோம். ஊர் உலகத்துக்கெல்லாம் பயன்பட்டுச்சு. இதுதான் தற்சார்பு. நாமளே ஒரு பொருளை உருவாக்கி அதை விலைக்கு விற்று மற்றவர்களுக்கு உதவுமாறு செய்வது தான் தற்சார்பு. இப்போ அந்த தற்சார்பை அறவே தூக்கிட்டாங்க. எப்படி தூக்குறாங்க கேக்குறீங்களா? முதல்ல கை வச்சது ஆறு. ஆத்துல கை வச்சாங்க, தூர் வரல, ஊருக்கு தண்ணி வரல, மடை வழியா தண்ணி வரல, கால்வாய் வழியா தண்ணி வரல. அதனால விவசாயம் பாதிக்கப்பட்டது. அப்ப என்னாச்சு? நெல்லு விளையல, விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான். டெய்லி 10 பேர் செத்துக்கிட்டு இருக்கான். இதுதான் வந்து இப்போ வந்து தற்சார்பை மீறி இவர்கள் கொண்டாந்த புதிய நாடு மாடலா கொண்டு வந்தது. அப்ப அந்த விவசாயி இறந்துட்டான். என்ன பண்றாங்கன்னா, அரிசியும் நெல்லையும் வெளியில இருந்து இறக்குமதி பண்றாங்க. அப்ப நம்மள தற்சார்பங்க ஓடி போச்சா? 2வது மீனவர்கள் கடல்ல போய் மீன் பிடிச்சாங்கயா. மீனை பிடிச்சி வித்தாங்க. இந்த தண்ணீர் என்ன பண்ணுச்சு? ஆத்துல வந்த தண்ணி ஏரிலையும் குளத்துலையும் குட்டையிலையும் தேங்கி அங்கங்க வந்து மக்கள் உபயோகப்படுத்துறாங்க. அந்த தண்ணி வராத அளவுக்கு போயிருச்சா? அங்கேயும் தற்சார்பு போயிச்சா? மீன் வியாபாரம் போச்சா? விவசாயம் போச்சா? மரம் போச்சா? ஆடு போச்சா? மாடு போச்சா? எல்லாம் போச்சு. இப்போ என்ன இருக்கு? அம்பானியும் அதானியும் அவங்க வந்து இறக்குமதி பண்ற கோதுமை, அவர்கள் இறக்குமதி பண்ற அரிசி, மாங்காய் முதல் கண்டு வெளியூர்ல இருந்து வருது. கோழி நம்மளை வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா கோழி அடுத்த மாநிலத்திலிருந்து வருது. ஆடு வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆடு அடுத்த மாநிலத்திலிருந்து வருது. பால் நம்மளை கறக்க கூடாதுன்னு சொன்னாங்க, பக்கத்து மாநிலத்திலிருந்து வருது. எல்லாமே இறக்குமதி, இம்போர்ட். எல்லாமே இம்போர்ட். எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணி 5 ரூபாய் பொருளை 50 ரூபாய்க்கு விற்கிறோம். 45 ரூபாய் யாரு? இந்த இடையில இருக்க தரகர்கள். இந்த தரகர்கள் யாரு? இவர்கள் தான் இன்றைய ஆளும் கட்சியும் 75 ஆண்டு காலமாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி.
கட்சிகள். இதைத்தான் எங்க அண்ணா சொல்றாரு, இதை மாற்றணும், இதை மாற்றணும், இந்த திருடர்களை ஒழிக்கணும், தற்சார்புக்கு நம்ம வரணும். மரத்தோட பேசுறாரு. ஏன்னா மரத்தோட பேசுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வந்து எவ்வளவு முக்கியங்க. பிறக்கும் போது நம்மளுக்கு தொட்டில் கட்டி போடுறது அந்த மரத்துல, நம்மளுக்கு வந்து அன்றாட பயன்பாட்டில் இருக்கிறது மரம். ஊதுபத்திலேருந்து சாம்பிராணிலேருந்து நம்ம பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களும் மரத்தில் வருது. ஏன் நம்ம செத்தவனா பானை கட்டி தூக்குறது கூட மரம்டா. மரத்தோட பேசுறாருங்கிறாங்க. மரம் வந்து வரம். ஆனால் காற்று வேணும், நல்லா காற்று வேணும், நுங்கு வேணும், நல்லா மாங்காய் வேணும், மாம்பழம் நல்லா வகை வகையாக வேணும், திராட்சை பழம் வேணும், கொய்யாக்காய் வேணும். ஆனால் மரத்தை நேசிக்க கூடாது. ஏன்னா இவங்க வந்து வெளியூர்லேருந்து கொண்டாந்துருவாங்க. அடுத்தது பாருங்க, கோழியோட பேசுறாரு, ஆட்டோட பேசுறாரு, மாட்டோட பேசுறாரு. நல்லா ஞாயிற்றுக்கிழமையான 6 நாள் சைவம், கார குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு, ரசம், வெங்காய ரசம் வச்சு குடிப்பீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு ஆட்டுக்கறிகளில் போய் நிற்பாங்க. ஆட்டுக்கறி வாங்கி வந்து நல்லா சாப்பிடணும், சூப்பு வச்சு குடிக்கணும், நல்ல எலும்பு திங்கணும், ஆட்டுக்கால், ஆட்டுக்கால் பாயா, மூளை கறி, கொத்து கறி, ஈரல், குடல் எல்லாம் திம்பிங்கல்ல. அதுக்கு எவன் அப்பா ஆடு வளர்க்குறது? ஆடு வளர்த்தா வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறி கிடைக்கும். ஆட்டுக்கறி வேணும், மாட்டுக்கறி வேணும், பால் வேணும், எல்லாம் வேணும். ஆடு மாட்டோட பேசக்கூடாது. பேசுகிற எங்கள் தலைவர் வந்து முட்டாள் கிடையாது, அறிவாளி, அறிவாளி. இப்போ வந்து நம்ம பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எதுவுமே செய்யறதில்ல. பட்டுப்பூச்சி வளர்த்தாங்க, அதை ஏற கட்டாங்க. நம்ம ஆடை வளர்த்து, மாடு வளர்த்து, பாலை கறந்து விவசாயம் பண்ணாங்க, கொள்ளையில் கீரை நட்டாங்க, காய்கறி அறுத்தாங்க, எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டம். என்ன பண்ணுறாங்க? 100 நாள் எல்லாம் அம்மாங்க எல்லாமே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. படுத்து தூங்குறது, சாப்பிட்றது, குத்தாட்டம் போடுறது. 100 நாள் வேலை, 300 ரூபா சம்பளம், 200 ரூபாய் ஆட்டையை போட்டுருவாங்க. புரோக்கர்ஸ் பாய் மாடல் மாடலாக ஆட்டையை போடுவாங்க. 50 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா, 100 ரூபான்னு ஆட்டையை போட்டு வேலை செய்கிறவங்க 100 ரூபா தான் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து விவசாயத்தை அழிச்சிட்டாங்க. இப்போ நகரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இலவசம். 10 கிலோ அரிசி இலவசம். எங்கள் அம்மா அப்பெல்லாம் பொன்னி அரிசி விதைச்சாங்க. பொன்னி அரிசி அறுவடை பண்ணி வீட்டுக்குன்னு 100 மூட்டை ஒதுக்கி வைப்போம் சாப்பாட்டுக்குன்னு. இப்போ அரிசிக்கு வழி இல்லை, வயலுக்கு வழி இல்லை. வயல் அப்புறம் பிளாட்டு போட்டு வித்துட்டான். பிளாட்டை போட்டு வித்துட்டு எல்லாம் ரேஷன் அரிசி 10 கிலோ இலவசம். ஓசியில் அரிசி கிடைச்சிதா? 1000 ரூபாய் வந்துச்சா? மேக்கப் போட்டிங்களா? யாரு கேட்குறா? 1000 ரூபாய் இலவசமாக கொடுக்கும் இந்த அரசாங்கம் நம்மளை பார்த்து கேட்குது. ஓசியில் பஸ்ஸில் போறீங்களான்னு கேட்குறாங்க. அதற்கு நிலைமைக்கு யார் காரணம்? இந்த மாடல் அரசு. இந்த மாடல் அரசு என்ன பண்ணிச்சா? எல்லாத்தையும் ஒழிச்சிச்சு, எல்லாத்தையும் ஒழிச்சுது. ஒன்று வைக்கிற நாட்டில் எதுவுமே இல்லை. இந்த நாட்டில் என்ன இருக்கு? இந்த தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? மழை, அங்கே மழையும் பொய்ச்சு போச்சு. மேலே கொண்டு ஓசோனில் ஓட்டையை போட்டாங்க. ஓசோனில் ஓட்டையை போட்டோன்னா மேலேருந்து காற்றுக்கு பதில் தண்ணியாக ஊற்றுதான். அந்த மழை தண்ணி கூட வேகமாக ஊற்றுதான், அருவி மாதிரி ஊற்றுதான். எல்லா நாடு வந்து வெள்ளத்தில் போயிடுச்சு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? மக்களுக்கான அரசியல் செய்யணும். மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, படிக்கிறதுக்கு நல்ல பள்ளிக்கூடம் இல்லை. எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு 4 டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சு சாராயத்தை ஊற்றி இந்த நாடு குடிகார நாடாகிவிட்டது. ஒன்றே ஓசி, 2வது இலவசம், 3வது 10 கிலோ அரிசி இலவசம், அடுத்தது சாராய கடை. அவர்களுடைய 75 ஆண்டு காலமாக இந்த 2 திராவிட கட்சியும் செய்த சாதனை என்ன? தற்சார்பு பொருளாதாரம் என்றால் என்ன? நாங்களே காய்ச்சுவோம், நாங்களே ஊற்றுவோம், நாங்களே எங்கள் கடையில் கொடுப்போம். இதுதான் தற்சார்புன்னு திராவிட மாடலும் அதற்கு முன்ன அதிமுகவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம்? அதையெல்லாம் ஒளிட கல் இறக்குவோம், கல்லை கொடுப்போம், கல்லை குடிங்க, உடம்புக்கு நல்லதுன்னு எங்கள் அண்ணன் சொல்கிறாரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இவர்கள் வந்து காய்ச்சி ஊற்றி 2 லட்சத்தி பெண்கள் தாலி அறுத்தது தான் மிச்சம். இவர்கள் செய்த சாதனை 75 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டிலே இந்த 2 கட்சிகளும் செய்த சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகமான பெண்களின் தாலியை அறுத்தது. ஏற்கனவே தாலிக்கு தங்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது அம்மா ஒரு 10 பேருக்கு தாலிக்கு தங்கன்னு புரட்சி தலைவர் அம்மா கொடுத்தாங்க.
அதையும் சேர்த்து அறுத்துட்டாங்க இவங்க. இப்போ வந்து விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. காரணம் என்னன்னா அவர்களே தற்சார்பாக அவர்களே காய்ச்சி அவர்களே ஊற்றி அவர்களே பாட்டில் அடைச்சி அவர்கள் கடையிலேயே தமிழ்நாடு அரசின் மதுக்கடை அப்படின்னு வச்சு அவர்களே ஊத்துறதுனால தாலி அறுத்த பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் மாற்றணும். என்ன செய்யணும்? எங்கள் அண்ணன் கத்துறாரு. எங்க அண்ணன் என்ன சொல்றாரு? இயற்கைக்கு வாங்க, வேளாண்மைக்கு வாங்க, வேளாண்மையை விட்டுறாதீங்க, தற்சார்புக்கு வாங்க, மக்கள் எல்லாம் படிங்க, சிந்திங்க, எது நல்லது எது கெட்டது என்று சிந்தித்து செயல்படுங்கள். வாக்களிக்கும் போது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு 200 ரூபாய் வாங்கிட்டு வாக்களிச்சிடாதீங்க. 500 ரூபாய் கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க. நம்ம அப்பா வீட்டு பணம். 1000 ரூபா கொடுத்தா வாங்கிக்கங்க. நம்ம அப்பா வீட்டு பணம், நம்ம கிட்ட வரி பணம், நம்ம கிட்ட கொள்ளையடிச்ச பணம், நம்ம கிட்ட திருண்ண பணத்தை தான் அவங்க ஓட்டுக்காக தர்றாங்க. அதை வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு உங்க மனசாட்சியை ஒரு 1/2 மணி நேரம் சிந்திச்சு பாருங்க. நம்ம சின்ன பிள்ளைல எப்படி இருந்தோம், 10 வருஷத்துக்கு நம்ம எப்படி வாழ்ந்தோம், இப்போ எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி சாப்பிட்டோம், நம்ம பிள்ளைங்க எப்படி சாப்பிடுது, நம்ம அப்பா வந்து எப்படி வேலை செஞ்சு சுதந்திரமாக வீட்டுக்கு வந்தார். இப்போ ஒரு ஆம்பளைனா வீட்டுக்கு குடிக்காமல் போக முடியுதா? நல்லா வருவாங்க. காலையில் பொண்டாட்டி, அம்மா சத்தியமாம்மா இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேனா, வாயில் தண்ணியை வைக்க மாட்டோமா, நேராக வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வருவோமா. வருவார் வந்துக்கிட்டே இருப்பார். அப்படியே இழுக்கும் கடை. தமிழ்நாடு சாராய கடை இழுக்கும். என்ன பண்ணுறாரு மனுஷன்? கொஞ்ச நேரம் விட்டுறாரு மைண்டா, குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இதனால என்ன? பிள்ளைங்க பட்டி, பொண்டாட்டி பட்டி, வாடகை கொடுக்க முடியல, பெண்கள் உழைக்கிறாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. என்ன வேலைக்கு போகிறாங்க? தூய்மை வேலை, துப்புரவு தொழிலாளர்கள், குப்பை அள்ளுற வேலை, மலத்தை அள்ளுற வேலை, சாக்கடை அள்ளுற வேலை. அந்த வேலைக்கு போறவர்கள் கூட இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டு மக்கள் போராட்டம் போராட்டம் போராட்டம். எதற்கு போராடல? டிரைவரா பாருங்க, அவங்க போராடிட்டு இருக்காங்க, சம்பளம் பாக்கி. மருத்துவரா சம்பளம் வரல, பாக்கி, போராட்டம். செவிலியரா போராட்டம். ஆசிரியர்கள் போராட்டம். யாரு போராட்டம் பண்ணல? குப்பை அள்ளுறாங்க, அவங்களும் போராட்டம். அனைத்து பேரும் போராட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை மாற்றணும். தமிழ்நாட்டின் நிலைமையை மாற்றணும். ஆனா இவங்கள்ட்ட காசு இல்லை. கேட்டா கஜானா காலி. எப்படி இருக்கும் கஜானா? இருக்கிற பணத்தை பூரா உங்க வீட்டு கஜானாவில் வச்சுக்கிட்டா அரசாங்க கஜானா எப்படி பணம் இருக்கும்? இருக்காது. இதையெல்லாம் நம்ம வந்து மாத்துறோம். நாம் தமிழர் கட்சி 26ல் வரணும். வந்தா இதெல்லாம் மாத்துறோம், கட்டாயமா மாத்துவோம். உண்மையிலே முடியும். முடியும் என்பது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. முடியும் என்று நினைத்தால் முடியும், கட்டாயமாக முடியும். 26லே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் மாற்றப்படும். ஏன் தெரியுமா? அந்த திருடங்கள்ட்ட இருக்க காசை பூரா பறிக்கிறோம். கோடி கோடி கூட எங்க உள்நாட்டில் வச்சா பிடிங்கிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு வெளிநாடா போய் பறிக்கிட்டு வர்றாங்க. கேட்டாக்கா அதுக்கு ஒரு கதை ஒன்று. நாங்கள் வந்து பொருளை ஈட்டுற போகிறோம். இது வரைக்கும் ஈட்டுறீங்க நக்கிட்டு போயிட்டு தமிழ்நாடு ரொம்ப ஈட்டிட்டாங்க. இப்போ வந்து புச்சா போகிறாங்களாமா. புதுசாக போய் அங்கே அப்படியே நின்றுக்கிட்டு பொருளை ஈட்டுறாங்க. வெளிநாட்டு பொருளெல்லாம் வாங்கியாந்து இங்கே விற்று எல்லாம் ஒன்றுங்க பண்ண போகிறது இல்லை. இவங்க செய்யறது பூரா கொள்ளையடிச்சு சுரண்டி கமிஷன். பாட்டிலுக்கு 10 ரூபாயா நாம தான், பாட்டிலுக்கு 30 ரூபாயா நாம தான், கள்ளா சாராயம் காய்ச்சறதா நாம தான், கள்ளா சாராயம் காய்ச்சி விற்று அவன் செத்தா 20 லட்சம் பணம் தர்றதா நம்ம கட்சி தான்.